பேச்சு அப்படிதான் இருக்கும். கண்ணு கலங்கிருக்கு, நீயே பாரு. கண்ணு கலங்கிருக்கா? தெரியலையே, எனக்கு அப்படி தெரிலடே. கண்ணு கலங்கிருக்கு, நீயே பாரு. கண்ணு இல்லை, அப்போ தூசி தான் விழுந்திருக்குமா இருக்கும். தேங்காய் சட்னி, தக்காளி குழம்பு. ஓ அப்படியா, அம்மா விரும்பி சாப்பிடும். அப்படியா, தேங்காய் சட்னி என் பையலுக்கு நல்லா பிடிக்கும் கெட்டியா சரோ. எங்கள் ஊரில் நல்ல மழை பெய்யுது. சவுண்டு கேட்குதா எல்லாத்துக்கும்? எல்லாம் நானே வைத்தேன் சமையல். அப்படியா, நீ நல்லா சமைப்பியா? பரவாயில்லையே, மகாலட்சுமி கொடுத்து வச்சவா. ஆமாம் சரோ, எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். பாவம் உன பொண்டாட்டி பிள்ளைலாம் தூத்துக்குடியில் இருக்கு, நீ இங்கே இருக்கா? நீ எப்போ இந்த ஒன்று நீ அவளை கூப்பிட்டு வரணும், இல்லாட்டி நீ அங்கே போய் இருக்கணும். புள்ள பாவம் இல்ல, அப்பா கூட இருக்கணும்னு ஆசைப்படுவாள் பொண்ணு. அம்மா வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லும், நீயே சுட்டுக்கோ என்று சொல்லிடுவேன். ஓ அப்படியா? ஓ சரி என்று சொல்லும், நீயே சுட்டுக்கோ என்று சொல்லிடு. அதனால நீயே சுட்டுட்டியா? அம்மாவுக்கு சேர்த்து சுட்டியா, உனக்கு மட்டும் தான் சுட்டியா? ஒன்று சரிதான். அங்கே மகாலட்சுமிக்கு அம்மா ஒத்தைக்கில்லா இருக்காங்க, அப்படி தானே? அவங்களையும் பார்க்கணுமா? உடம்புல இப்போ என்னது எழுதியிருக்கா? அம்மா வந்து உப்பு இல்லை. ஓ உப்பு இல்லை என்று சொல்லுமா? ஓ சரி சரி. அம்மா உப்பு இல்லை என்று சொல்லும், நீயே சுட்டுக்கோ என்று சொல்லிடுவேன். ஓ அப்படியா? அடேய், ஓ இப்போ கரெக்டாக படிச்சுட்டேன். பல்ல கிடைக்காது. ஆதித்யா, கமெண்ட் படிக்க விருப்பம் இல்லை என்றால் இனி உங்கள் லைவுக்கு நான் வரலை. நன்றி வணக்கம், அன்புடன் வாழ்க வளமுடன். ஆதித்யன், உங்கள் கமெண்ட் படித்தோம்ல ஆதித்யன். இதுக்கு முந்தி கமெண்ட் எங்கே வந்துச்சு? அட எல்லாரும் சண்டைக்கு வராங்கப்பா, கமெண்டே வரல. இப்போ தான் முதல் கமெண்ட் வந்திருக்கு ஆதித்யன். ஏன் இப்படி சண்டைக்கு வராவ? சார் வந்து ஆதித்யன் அவங்க கமெண்ட் வந்துச்சா? இப்போ தானே வந்துச்சு. உப்பு ஓகே, சரியாக படி அம்மு. ஆமாம் இப்போ படிச்சுட்டேன். ஏன் அவருக்கு கமெண்ட்டு நமக்கு ஒரு காமிக்கலையோ? பார்ப்போம், வேறு எங்கேயாவது போட்டிருக்க. அவ்வளோ ஆள் கமெண்ட் கொடுத்துருக்கு, என்ன இருக்குது? ஆதித்யா சாரி, நான் ஆள் கமெண்ட் கொடுத்த பிறகு தான் உங்கள் கமெண்ட் எனக்கு கண்ணுக்கே தெரியுது. ஒரு அதுக்கு முந்தி ஒரு கமெண்ட் இருந்திருக்கு. இதா இருக்கு. வணக்கம் நாகர்கோவில் அம்மா, உண்மையிலேயே நீங்கள் லூசு தான். ரீல்ஸு சூப்பரு அப்படிங்கிறாங்க. வாங்க வாங்க ஆதித்யன் அண்ணா. சத்தியமாக அது எனக்கு காமிக்கவே இல்லை ஆதித்யன். காமிச்சா நான் படிச்சிருப்பேன்ல. சரியா? அப்புறம் இப்போ வந்து ஆல் கமெண்ட் கொடுத்தேன்னா அந்த கமெண்ட்டு தெரிஞ்சிச்சு. சரியா? வாங்க வாங்க பேசுவோம். இல்லை உனக்கும் காமிக்கலை பதியா? தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி குழம்புக்கு கீழே இருக்குது. கண்ணாடியே கலட்டிட்டு தயவு செய்து. ஆனால் ஆள் கமெண்ட் கொடுத்த பிறகு அது தெரிஞ்ச ஆதித்யன். போய் படித்தாச்சு, படித்தேன்ல பார்த்தீங்களா? அது எனக்கு காமிக்கலை பார்த்தீங்க, அது என்னென்னு தெரில. அப்புறம் இப்போ ஆள் கமெண்ட் கொடுத்தேன்னா தெரிஞ்சிச்சு. நீ தப்பு தப்பாக படிச்சுட்டு என் மேலே பழிய போடாதே. ஓகேப்பா, உன் மேலே பழி போடலை. சரியா? தப்பு தப்பாக படிச்சுட்டேனா? ஓகே சாரி, எனக்கு கரெக்டாக படிப்பேன். ஆதித்யன், இரவு வணக்கம். எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க. இது இடையிடையே அப்படி கமெண்டு ஸ்டாப் ஆகுது. நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் நம்மகிட்ட சண்டை போடுறாங்கப்பா.